வணக்கம். இது மேனிப்புலேஷன் எபிசோட் 3. நயவஞ்சகத்தோடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு வார்த்தையும் எப்படி யூஸ் பண்ணணும், சொன்ன வார்த்தையை எப்படி மாற்றணும், இது தெரியாமல் நம்ம அரசியலுக்குள்ளேயும் வரக்கூடாது, ஒரு நார்மலான கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம எங்கேயுமே நம்ம ஒரு ஒரு பெரிய பவர் நம்ம நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா எப்படி பேசணுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நம்மளோட தலைவர் யாராவது ஒரு பிடிச்ச தலைவர் யாராக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அப்படின்னு தான் சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கேள்வி யோசிக்கணும், உங்கள் தலைவரோட ஸ்பீச்சஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லை அவரை ரொம்ப பிடிக்குமா? அவரோட பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மட்டுமே அவர் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்பொழுது அவர் ஒரே தலைவரை அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வேறு வேறு தலைவர்களை பிடிக்கும், வேறு வேறு ஸ்பீக்கர்ஸை பிடிக்கும். ஆனால் எல்லாருமே நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் அவர் பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா பர்சனை விட அவங்க பேசுகிற விஷயங்கள் அதுதான் ரொம்ப 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 சிறப்பு, அவங்கள கவர்ந்த மாதிரி பேசுறது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசுறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அவரோட செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை. எப்போ நம்ம நல்லா பேசுகிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு பெரிய லீடர் ஆக முடியும். அப்போ தான் நம்மளால் அடுத்தவங்களை நம்ப வைக்கவும் செய்ய முடியும். ஸோ யார் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, நல்லா பேச கற்றுக்கிறவங்க, வார்த்தையை மாற்றி பேசுறது எப்படின்றது தெரியணும். முன்னுக்கு பின் முரணாக பேசினாலும் அதை சரியாக தான் பேசணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு தோற்றத்தை கொடுத்து நம்ப வைக்க தெரியணும். ஸோ நம்ம மீண்டும் மீண்டும் மறுவடிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை நம்மளே மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலிமா தான் நம்ம எடுத்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்பப்போ நம்ம தோற்றத்தை நம்ம மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் சரி, நம்ம செய்கிற செயல்களாகவும் சரி, ஸோ நம்ம கேரக்டர் விதத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி, இந்த மாதிரி புதுசாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸை நீங்கள் காட்டிகிட்டே இருந்தால் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இவர் சொல்கிறது எல்லாமே புதுசாக இருக்குது, இவர் பார்க்கும்போது புதுசாக இருக்காரு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுக்க அவங்க மேலே இருக்க ஆர்வம் அதிகமாகும். ஸோ உங்களை கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தான் செஞ்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களை செஞ்சிட்டே இருங்க, மாற்றிட்டே இருங்க, உங்களை நீங்களே அடாப்ட் ஆகிட்டே இருங்க. மிகப்பெரிய பவருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம கையை சுத்தமாக வச்சுக்கணும். கழுவி வச்சு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதில்ல, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயல் மூலிமா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் அதை செய்யவே கூடாது. அதுக்காக நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, அதை நம்ம செய்யலாம். பட் அது எப்படி அரசியல்வாதி இது செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அட்மிட் பண்ணிட்டேன், சொல்லலாமான்னு தெரியல. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சு வச்சுக்கோங்களேன், இது அவன் செஞ்சுட்டான், அவனால் நான் செஞ்சுட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க, அது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் சத்தியமாக செய்யாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்போவே. ஸோ அடுத்தவங்களை எப்படி செய்ய வைக்கணுன்றதை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் மக்கள் ரொம்ப கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய விஷயம் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பவர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்பணும் அப்படின்ற தேவை இருக்குது. அந்த தேவை நீங்கள் தேவைக்கு ஒரு சரியான தீனி போட்டிங்கன்னா ஒரு கூட்டமாக மக்களை ஃபாலோ பண்ண வைக்க முடியும். எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும் இல்லைன்ற ஒரு டீமும் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த விஷயங்களை நோக்கி அவங்கள அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சு திறமையை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா, நம்புறதுக்காக எந்த ஒரு விஷயத்த சொல்கிறது மூலயமா அந்த விஷயத்தை நம்புறது மட்டும் இல்லாமல் அதை கொடுத்த நம்மளை கடவுளாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நிறைய கடவுளாக நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இந்தியாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செய்யறதையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நிறைய தந்திரங்கள் செய்யணும், அதை முதல்ல கற்றுக்கோங்க. வெளியில்
வெளிப்படையாக செய்யக்கூடாது. ஆனால் நம்மளை பார்த்தா இவன் தந்திரமாக சூழ்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்கிறான், ஆனால் வந்து அதை என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லாத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டோம். அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்கிறப்போ அந்த தந்திரம் வந்து செயல்படுத்துகிற போது நம்ம வந்து போல்டாக நம்ம ஒரு போராளி மாதிரி நமக்கு தெரியணும், நம்ம ஒரு லீடராக பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா தோற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து வேகமாக ஒரு வேலையை செய்கிற மாதிரி தெரியும் அட்லீஸ்ட். ஸோ அப்படி காட்டும் பொழுது என்ன ஆகுனா, இவன் வந்து பயப்படாதவன், இவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்வையில் நீங்கள் ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டினாலும், உண்மையாகவே அந்த மாதிரி நடந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து வெளியே வந்து சாமர்த்தியமாக காட்ட ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து கடைசி வரைக்கும் டிசைட் பண்ணிட்டு தான் பண்ணணும். நடுவில் ஸ்டாண்டை மாற்றக்கூடாது. ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த விஷயத்தோட முடிவு எப்படி போய் முடியும் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும், திட்டம் தீட்டணும். எல்லா முடிவுக்கும் நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன், எல்லா முடிவுகளுக்கும் அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன வரும், அப்படி இந்த முடிவு வந்ததுன்னா இதுக்கு வந்து நான் இந்த ரிப்ளை கொடுப்பேன், இந்த ஆன்சர் வந்ததுன்னா இதுக்கு நான் இந்த மாதிரி ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த விஷயத்தை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்கறது மட்டுமே ஒரு மனுஷனோட ஸ்மார்ட்னஸ் கிடையாது. பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ராங் வேல 2-3 ஃபேக்டர்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ப்ராபபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா பாசிபிலிட்டிஸ்க்கும் ஏற்ற ஆன்சர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதை ஸ்மார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நிறைய திட்டம் தீட்டணும், ரொம்ப கடுமையாக உழைக்கணும், நிறைய பயிற்சி பண்ணணும். ஆனால் நம்ம செய்கிற பார்க்கும்போது அடுத்தவங்க என்ன நினைக்கணும்னா, இவ்வளவு ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கானே அப்படின்னு தான் அடுத்தவங்க நினைக்கணும். நம்ம வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி செஞ்சு அதை அப்படியே முடித்தா மாதிரி தோற்றத்தை கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டானே, எப்படி இது இவனால் முடிஞ்சுது அப்படின்ற தோற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்வையில் இவனுக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ இந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது தான் நம்மளை வந்து உயர்த்தி வச்சு பார்ப்பாங்க. ஸோ இவன் நம்மளை மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் கடினமாக உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படின்ற மாதிரியான பிம்பத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து நமக்கு ஈக்குவலான மனிதராக தான் அவங்க பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம எதுவும் எஃபோர்ட்னா போடாமல் சாதாரணமாக நம்ம அதுக்கு உண்மையாகவே நிறைய எஃபோர்ட் எடுத்துருக்கணும், ஆனால் அது வெளியே காட்டக்கூடாது. நம்ம அதுவும் கேஷுவலாக பண்ண மாதிரி. ஸோ நம்ம வந்து அவங்களோட கொஞ்சம் உயர்த்தி வச்சு பார்க்கறதுக்கான பிம்பத்தை நம்ம கொடுக்கணும். எப்பவுமே நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும், ஆனால் அந்த முடிவை அடுத்தவங்க எடுக்கிறதுக்கு நம்ம தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான தூண்டுதலாக இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து எடுக்கக்கூடிய முடிவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு எப்படி என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன பதில்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து ஒன்று எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு சாதகமான முடிவாக இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அதை சொல்லணும். ஸோ நல்லா பேச கற்றுக்கோங்க. தேவைப்படுற இடத்துல கம்மியாக பேசுங்க, தேவைப்படுறதை விட ரொம்ப கம்மியாக பேசுங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப சிறப்பாக பேசி ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மற்றவங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து அம்மா தோசை சுடுவா சப்பாத்தி சுடுவா கேட்டாச்சுங்க, தோசை சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, தோசை சுடணும்னு சொல்லிடலாம். பரவாயில்லையே, நம்ம கேட்டதே நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையை என்ன நினச்சாங்க அப்படின்னா அதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது கேட்கும்போதே அவங்க இந்த ஆப்ஷன் வச்சு கேட்கும்போது அவங்க ப்ராபபிலிட்டி அதிகமாக அந்த ஃபஸ்ட்டு தோசைக்கு தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பேச ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி 2 எபிசோடில் நிறைய மேனிப்புலேஷன் டெக்னிக் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 3வது எபிசோடாக இதோட இந்த மேனிப்புலேஷன் டாப்பிக்கை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற விஷயங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோபமைன் ஆஃப் மிடில் கிளாஸ். நான் உங்கள் டோபமைன். வணக்கம்.